சின்னவரே, உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சிஎம்க்கு முன்னாடி சோஃபா போனா என்ன, பின்னாடி சோஃபா போனா என்ன? அதிமுக 43 பிளவுபட்டால் தான் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு சட்டசபையில் எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க? உங்கள் தொகுதிக்கு என்ன தேவையோ அந்த நல்லது பண்ணுறதுக்கும், எதிர்க்கட்சியாக இருந்து ஏதாவது உங்களுக்கு இப்போ கொண்டு வந்த திட்டம் இருக்குது இல்லையா, இப்போ டாஸ்மாக் கடையை மூடிட்டான் அப்படின்னோடனே அதுக்காக கோவப்பட்டு பேசுகிறீங்களான்னு தெரியல. பட் அதை பற்றி நீங்கள் பேசலாம். இல்லை இந்த சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுக்கு எதிராக பேசலாம். இல்லை அடுத்து வரப்போகிற திட்டங்கள் ஏதாவது சரியில்லை அப்படின்னா இது வரைக்கும் போட்ட திட்டங்களை பற்றி பேசலாம். போடாத திட்டங்கள் பற்றி பேசுகிறதுனால எந்த பயனும் கிடையாது. அதிமுக 43 பிளவுபட்டுச்சு, சனாதன எதிர்ப்பு, என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? இந்த சட்டசபையில் யார் அப்படி உங்களுக்கு ஆதரிக்கிறா? சரி, ஏதோ ஜோசியக்காரனுக்கு இது கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பிரேமலதா ஒரு பக்கம் சீட்டு, இதெல்லாம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பாருங்கள். இவங்களால மக்களுக்கு பிரச்சனையா? அந்த ஜோசியக்காரன் உங்கள் வீட்டு பூந்து எதாவது அடித்தானா? நீங்களாம் எதுக்கு மஞ்சள் புடவை கட்டுறீங்க? ஜோசியம் பார்த்து கட்டுறீங்க. கலைஞருக்கு மஞ்சள் கலர் துண்டு போட்டுருந்த எத்தனை வருஷம்? சும்மா எதையா பேசணுன்னா, பர்சனலாக பேசணுன்னா உங்களுக்கு 50-60 வருஷம் வரலாறு இருக்குது. அதில் 60,000 கோணங்களில் பார்த்தா அவ்வளோ தப்புகள் நடந்திருக்கும். எந்தெந்த யாகம் பண்ணுறாங்க, சனாதன எதிர்ப்பு பண்ணுறவங்க வீட்டில் குதிரையை வச்சு என்னென்ன யாகம் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். சும்மா எதையாவது பேசணும்னு பேசக்கூடாது. கொண்டு வந்த திட்டங்கள் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். தளபதி கண்டிப்பாக பெஸ்ட்டாக ஒரு தக்கான ரிப்ளை கொடுக்கணும். காமராஜ் எம்எல்ஏ அனாவசியமாக எந்திரிச்சு கத்த தேவையில்லை. இந்த மாதிரி விஜயகாந்த் சர்மாலாம் கத்த தேவையில்லை. எதையுமே டிவிகே மாதிரி ஃபேஸ் பண்ணுங்கள். அவங்க அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்க வேணாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்தடுத்து அவங்களோட செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக தான் இருக்கே தவிர அனாவசியமாக இதுக்கு பேசணுமா அப்படிங்கிறது தெரில. திருப்பியும் நாளைக்கு தொடர்ந்து விஜய் இதுக்கான பதில் அளிப்பார். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உதயநிதி என்னடா இந்த 2 வருஷம் பாலிடிக்ஸ் தானே பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரும் நடிகர் தானே, ப்ரொடியூசர் தானே, சினிமாக்காரர் தானே, அதே நயன்தாரா கூட தானே அவரும் நடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் சும்மா எதையாவது பேசணுமேன்னு பேசக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் தற்கூறிங்கிறது, தலைவர்கள் இதுங்கிறது, இதெல்லாம் நல்லா இல்லை. இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட திட்டங்களை அறிவிப்பார். அந்த திட்டங்கள் ஏதாவது பிரச்சனைனாலும் தாராளமாக நீங்கள் தெரிவிங்க. அது போக சோபா போகுது, சேர் போகுது, உங்கள் வீட்டுக்கு என்னெல்லாமோ போகுது. பால்டாயில் பின்னாடியே உதயநிதி போனான்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா? என்னடா பேசுகிறீங்க? சட்டசபையில் உங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள் நல்லதுக்காக தான். ஏற்கனவே நீங்கள் அதை பண்ணாதனால தான் எதிர்கட்சியாக உட்காந்துருக்கீங்க. அடுத்த வருஷம் ஏடிஎம்கே மாதிரி 2ஆக பிறந்து இது கூட இல்லாமல் போயிடும். இதுவும் கூட்டணி கட்சிகள் இல்லைன்னு வைங்க, இந்த எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாதுங்கிறத மனசில் வைக்கணும். அப்படிங்கிறத நான் தாழ்மையுடன் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.